அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த சிறுமியுடைய காதை பிடித்து, பெருமானார் உன்னிடம் வேலை ஏவினார்களே, நீ இன்னும் இந்த வேலையை செய்யாமல் இருக்கின்றாய் என்று இழுத்து வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பல முறை அழைத்தும் நீ வராமல் இருக்கின்றாயே, உன்னை தண்டிப்பதற்கு என்னுடைய மனம் நாடினால் நான் இந்த மிஸ்வாக்கு குச்சியை வைத்து உன்னை அடித்திருப்பேன், நாளை அல்லாஹ்விடம் முன்னால் எனக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று சொன்னார். பாருங்கள், தன்னுடைய உச்சபட்ச கோபத்தில் கூட ஒரு மிஸ்வாக்கு குச்சியை வைத்து ஒரு குழந்தையை அடிப்பதற்கு கூட மனமில்லாத அந்த ரசூலுல்லாஹ் வாளை ஏர்ந்து போர் புரிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய எழுச்சி எங்கே எழுதப்பட்ட நாள் சகோதரர்களே. என்றெல்லாம் நாமெல்லாம் மோமின்களாக இறை நம்பிக்கையாளர்களாக இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த சிந்திய ரத்தம், அன்று ஏங்கிய நடந்த யுத்தம், அதனால்தான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு மேலாக 80 யுத்தங்களை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அந்த 80 யுத்தத்திலும் அவர்கள் 250க்கும் குறைவானவர்கள் தான் இறந்திருக்கின்றார்கள். அதில் கைது செய்யப்பட்டவர்கள் 6564 நபர்கள். அதில் 215 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். 6347 பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள். தண்டனை என்று வழங்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் வெறும் 2 பேர் தான் வரலாற்றிலே நாம் படிக்க முடிகிறது. எனவே இந்த யுத்தம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டி விரும்பி நிகழ்த்திய யுத்தம் அல்ல. சண்டைக்கு அவர்கள் என்றைக்கு முன்வந்ததல்ல. சண்டைக்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல, சமாதானத்தின் தூதுராக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இஸ்லாம் என்பது அன்பின் மார்க்கம், கருணையின் மார்க்கம். இறைவன் தன்னை குறித்து சொல்லும் போது அளவில்லா கருணையாளன், இணையில்லா கிருபையாளன் என்று தன்னை குறித்து அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் இந்த போரை வலியுறுத்தி இருக்கின்றான், போரை விரும்பி இருக்கின்றான். அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி காட்டினான். அவர்களை அழித்தொழித்தார். காரணம், அவர்கள் இறைவனுக்கு எதிராக நடத்திய கிளர்ச்சி. பத்ருடைய நுண் அரசியலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும். கொள்கையை கொள்கையால் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு இஸ்லாம் நெஞ்சு நிமிர்த்தி தன்னுடைய கொள்கையின் மூலமாக எத்தகைய சபையிலும் எத்தகைய விவாதங்களுக்கும் தயாராக இருக்கிறது. ஆனால் கொள்கையை எதிர்கொள்ள தெரியாத கோழைகள் இன்றும் கூட இஸ்லாத்தை அழித்தொழிப்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு தருவதும் அவர்களை அழித்தொழிக்க நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் ஒரு காலமும் இடம் கொடுக்காது. நீங்கள் கொள்கை ரீதியாக மோதப் போகின்றீர்களா, உங்களுக்கு விடை கிடைக்கும் இந்த மார்க்கத்திலே. எந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த பொழுதிலே கலங்கினார்கள் என்று சொன்னால், எதிர்த்து வரக்கூடியவர்கள் நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். யுத்த களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருக்கின்றார்கள். மதீனாவிலே அந்த யுத்தம் நடக்கின்றது. எதிர்த்து வரக்கூடியவர்கள் நீங்கள் என்னதான் நிராகரிப்பாளர்கள், காபிர்கள், குறைசிகள் எப்படி வகைப்படுத்தி கொண்டாலும் அவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் ஒன்றாக விளையாடியவர்கள், ஒன்றாக உறங்கியவர்கள், திண்ணையில் அமர்ந்து கேலி பேசியவர்கள், மனம் விட்டு தோளோடு தோளோடு உறவாடியவர்கள், கடை வீதிகளில் ஒன்றாக நடமாடியவர்கள். இவர்களைத்தான் இவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த உள்ளத்திலே எப்படி இருந்தாலும் அந்த கருணையின் ஊற்று கொஞ்சமாவது இருக்கும் என்பதை ஒரே ஒரு வார்த்தை நமக்கு தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளையை எதிர்த்து போரிட்டார். தகப்பன் இந்த புறத்தில் தாம் பிள்ளையை எதிர்கொண்டு வெட்டுவதற்காக ஒரு தகப்பனுடைய மனநிலையை நீங்கள் அங்கே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை எதிரணியில் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனை வெட்டுவதற்குண்டான அந்த மன போராட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சிறிய தந்தை அப்பாஸ் அந்த அணியிலே இருக்கின்றார். அப்பாஸை கைது செய்து வரும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அப்பாஸை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தான் நான் பெரிதும் விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை விரும்பினார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் என்றால் தன்னுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? தன்னுடைய அன்பு சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அவர்களுக்கு சூரத்தின் நிழலில் இடம் கிடைக்காதா என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏங்கினார்கள். முஸஅப் அவருடைய தம்பி அசீஸ் அந்த படையில இருக்கின்றார், எதிர்ப்பு தரப்பிலே. இவர் இந்த படையில இருக்கின்றார். அபு ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யுத்த நாளிலே அழுது விடுகின்றார். கண் கலங்கியவர்களாக நிற்கும் போது தோளில் கை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அபு ஹுதைபாவே, அபு ஹுதைபாவே ஏன் அழுகின்றீர் என்று சொல்லும் போது, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தந்தை எதிரணியிலே மரணித்து விட்டார். நான் ஒரு பிள்ளையாக இங்கே கலங்கி நிற்கின்றேன். என் தந்தையை இழந்து விட்டேன் என்பதற்காக அல்ல யா ரசூலல்லாஹ்,
என் தந்தை விவரமானவர், என் தந்தை படிக்கக்கூடியவர், என் தந்தை விசாலமான சிந்தனை உள்ளவர். ஆனால் சூழல் அவரை இறை நிராகரிப்பாளராக மாற்றி இருந்தது. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உமையா ஒரு நாளாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைத்தேன். அதற்கு வாய்ப்பில்லாமல் அவர் இந்த யுத்த களத்திலே மரணித்து விட்டாரே என்று சொல்லும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த களத்திலே எதிரணியிலே யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்பதற்காக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களையும் எதிரிகளை பலம் அறிந்து வரச் செய்த பொழுதிலே அவர்கள் கேட்டார்கள், எதிரியுடைய படைகளில் யார் வந்திருக்கின்றார்கள்? அபூ ஜஹில் வந்திருக்கின்றார், உத்பா வந்திருக்கின்றார், ஷைபா வந்திருக்கின்றார். இவர்கள் எல்லாம் யார்? தன் சம்பந்தக்காரர்கள், தம் சொந்த பந்தங்கள். ஆஸ் பின் ரபீ தன்னுடைய நெஞ்சுக்கு இனியான மருமகன் ஜைனப்பை கட்டி கொடுத்த மருமகன் எதிரணியிலே வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கருணையுடன் அழுகின்றார்கள், மக்கா தன்னுடைய ஈரக்கொலையை இங்கே கொண்டு வந்து என்னிடம் தந்திருக்கின்றது. மக்கா ஈரக்கொலையை இங்கே கொண்டு வந்திருக்கின்றது. இவர்களை அழிப்பதற்காக இந்த ரசூலுல்லாஹ். ஆனால் கொள்கை என்று வந்துவிட்டால், அல்லாஹ்விற்கு எதிராக இவர்கள் கலகம் செய்தால், அவர்கள் என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்த்து இந்த ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்வார்கள் என்பதுதான் அந்த அடையாளமாக அந்த பத்ர் யுத்தம் நடந்தது. கலங்கினார்கள். என்னுடைய பிள்ளைகளை எதிர்த்து நான் சண்டையிட நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு எதிராக நான் களமிறங்க பணிக்கப்பட்டிருக்கின்றேன். இவர்களுக்கு இந்த நேர்வழியுடைய விசாலம் கிடைத்து விடாதா? இதைத்தான் திருமறை சொல்லி காட்டுகிறது. இவர்கள் பின்னை கவலைப்பட்டு உண்மையிலேயே மாய்த்துக் கொள்வீர் போலும். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தின் யுத்தம் என்பது, இந்த இஸ்லாத்தினுடைய சண்டை என்பது ஏதோ வேண்டி விரும்பி இது யுத்த களத்தில் நிகழ்ந்தது அல்ல. இவர்கள் மீது திணிக்கப்பட்ட போர், இறைவன் இதை விரும்பிய போர். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தை கொண்டு வருவதற்காக அந்த காலத்தை, அந்த வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எந்த முகமதை அல் அமீன் அஸ் சாதிக் என்று சொன்னார்களோ அந்த முகமது ரசூலுல்லாவை ஊரை விட்டே விரட்டி அடித்தார்கள். எந்த முகமதிடம் அடைக்கலம் கொடுத்தால் நன்றாக இருக்குமோ என்று சொன்னார்களோ, எந்த முகமதுடைய வாயிலிருந்து பொய்யே வராது என்று சொன்னார்களோ, எந்த முகமதை தன்னுடைய கண்ணியத்திற்குடைய அடையாளமாக பார்த்தார்களோ அந்த முகமது ரசூலுல்லாவை அவர்கள் சொல்லொண்ணாத கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். மிரட்டி பார்த்தார்கள், ஏசி பேசினார்கள், பின்னால் சென்று அவர்களை, அவருடைய கொள்கைகளை விமர்சித்தார்கள். ஆசை வார்த்தை கூட்டுவதற்காக அபூ தாலிபிடம் சென்று உங்களுடைய பிள்ளையை கண்டித்து வையுங்கள், அவர் இந்த கொள்கையிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு கட்டம் வந்தது, தன்னுடைய மண்ணில் வளர்ந்த அந்த அருமை பிள்ளையை ஊரை விட்டு விரட்டி அடிப்பதற்காக அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் 3 ஆண்டு காலம் அவர்கள் விரட்டி துரத்தினார்கள். அபுசீனியாவிற்கு அவர்கள் ஓடி ஒளிந்து தஞ்சம் புகுந்த அந்த இஸ்லாமிய சகோதரர்களை, தோழர்களை பின்னால் சென்று அங்கும் அவர்கள் நிம்மதியாக வாழ விடாமல் செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக உடலை 2 கூறாக பிரித்தார்கள். மண்ணிலே புதைத்து அவர்களை அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், நெஞ்சில் பாறாங்கல்லை தூக்கி வைத்தார்கள். இந்த மார்க்கம் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கத்து மண்ணில் தன் பிறந்த சொந்த மண்ணை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அந்த நாள் அவர்கள் எப்பொழுது பையத்துல் அகபத் சானியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாளில் எழுதப்பட்ட யுத்தம் இது. எனவே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான கட்டமாக இருந்தது. ஒன்று, தங்களை நம்பி வந்த, தன்னை ஏற்றுக்கொண்டு, தன்னை ரசூலாக ஏற்றுக்கொண்டு நம்பி வந்தவர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த தகப்பனை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய வியாபாரத்தை விட்டு, அத்தனையும் திறந்து விட்டு இந்த ரசூலுல்லாஹ் வேண்டும் என்று சொல்லி என்னை நம்பி வந்தார்களே, இந்த உலகமே வேண்டாம் என்று சொல்லி என்னுடன் வந்தால் அவர்கள் உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, அவர்கள் கொடுமையான சித்திரவதை கண்ணால் கண்டார்கள். இந்த ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டால் அடியும் உதயம் தான் கிடைக்கும் என்ற போதும் என்னை ரசூலாக ஏற்றுக்கொண்டார்களே, இந்த மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த தலைவர் நிறுத்தப்படுகிறார். இது ஒரு புறம். மதீனாவில் முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சர்கள், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியவில்லை. நயவஞ்சர்கள் எப்படிப்பட்டவர்கள், உண்மையாளர்கள் யார் என்பதை பிரித்தெறிய முடியாத ஒரு குழப்பமான காலகட்டம். அது ஒரு சவாலான பணி. ஒரு புறம் தன்னை நம்பி வந்தவர்கள், இன்னொரு புறம் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சர்கள், இன்னொரு புறம் எதிரிகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முகமதை அழிக்க வேண்டும் என்று. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் இந்த யுத்தம் வருகிறது.
இது வருவான ஒரு அரசியலுக்கான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில்தான் எதிரிப் என்று சொல்லக்கூடிய அந்த மதீனா நகர், இந்த மதீனா நகரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள் என்று அந்த கேள்வி கேட்டதும் மக்கத்து குறைசிகளால் தாங்க முடியவில்லை. இந்த முகமது எப்படியாவது அழித்து விடலாம், அவர் கொண்டு வந்த கொள்கையை நாம் ஒழித்து விடலாம் என்று நினைத்தால் இவர் மதீனாவில் சென்று தஞ்சம் அடைகிறார். அங்கிருந்து அவர் வளர்ச்சி பெற்று விட்டால் இங்கே நமக்கெல்லாம் ஆபத்து. முகமது ஒரு காலமும் வளர்ந்து விடக்கூடாது, அவரை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு வினாடியும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கத்து குறைசிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். அவர்கள் ஒரு ரசூலுல்லாவாக, அல்லாஹ்வுடைய தூதராக மாத்திரமில்லை, ஒரு அரசியல் நிபுணராக இருந்தார்கள், ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரமல்ல, ஒரு போர் தளபதியாகவும் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த கோணத்தில் அலசி ஆராய்ந்தாலும் அதில் மிகப்பெரிய விடை கிடைக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் கால் வைத்த அந்த பொழுதிலே அவர்கள் இஸ்லாமிய கேந்திரத்திற்கான ஒரு சூழலை அங்கே உருவாக்குகின்றார்கள். யத்ரிப் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை மதீனா என்று சொல்லக்கூடிய நபியின் பட்டணமாக மாற்றிவிட்டு அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். இந்த எதிரிபை இஸ்லாமிய அரசை கட்டமைப்பதற்காக இங்கு என்னென்ன சூழல்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாணிப கூட்டங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். எப்படி இந்த பாதை இந்த கடற்கரை ஓரங்களிலிருந்து எப்படி பிரிகிறது என்று பார்க்கின்றார்கள். மக்காவுடைய மிகப்பெரிய மூலதனமே வாணிபம் தான். அவர்கள் சிரியாவிலிருந்தும் சாமில் இருந்தும் அவர்கள் தூர தேசங்களில் இருந்து வியாபாரத்தில் இருந்து அவர்கள் கொண்டு வந்து பெரும் பொருளீட்டி அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இறைவன் செய்த ஏற்பாடு, மக்காவில் இருந்து மதீனாவிற்கு எந்த பொருள் வந்தாலும், அந்த சாமில் இருந்து சிரியாவிலிருந்து மக்காவிற்கு எந்த பொருள் வந்தாலும் அது மதீனா வழியாகத்தான் வரணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த மதீனாவுடைய பாதையை சீர் செய்கின்றார்கள். இதற்காக சிறிதும் பெரிதுமாக அவர்கள் 100க்கும் மேற்பட்ட வாணிப படைகளுடன் மோதி இருக்கின்றார்கள். போய் நேரடியாக பேசுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன், மதீனாவில் இஸ்லாமிய அரசை கட்டமைப்பதற்கான சூழ்நிலை இருக்கின்றது, எனவே நீங்கள் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும், நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நாங்கள் யுத்தம் தொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் மீது படையும் நேரடியாக தானே தலைமை தாங்கி அந்த யுத்தத்தையும் நடத்தியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் 8 பேர் கொண்ட குழுவை அப்துல்லா பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு தலைமையில் அங்கே ஒரு வாணிப கூட்டத்தை மடக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லா பின் ஜஹ்ஸிடம் சொல்கின்றார்கள், அப்துல்லாவே, இந்த கடிதத்தை, நான் தரக்கூடிய இந்த கடிதத்தை 2 நாட்கள் கழித்துத்தான் நீ பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்துல்லா பின் ஜஹ்ஸ் அவருடைய அந்த குழுவிலே ஸஅத் பின் அபீ வக்காஸ் இருக்கின்றார்கள், உத்பா பின் கஸ்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். இது போன்ற 8 தோழர்கள் அந்த வாணிப கூட்டத்தை பிடிக்க செல்லும் போது அந்த கடிதத்தை 2 நாள் கழித்து பிரித்து பார்க்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், மக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய நக்லா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வாணிப கூட்டத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஸஅத் பின் அபீ வக்காஸுடைய உத்பா பின் கஸ்வானுடைய ஒட்டகங்கள் தொலைந்து விடுகிறது. அது ஒரு ரஜப் மாதம். அப்துல்லா பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த 2 பேரை விட்டுவிட்டு 6 பேர் மட்டும் அந்த வாணிப கூட்டத்தை பிடிக்கும் போது அவர்கள் அம்ர் இப்னு ஹல்ரமி என்று சொல்லக்கூடிய ஒருவரை கொலை செய்து விடுகிறார்கள். ஆனால் அது கொலை செய்யக்கூடிய மாதம் அல்ல, ரஜப் மாதம் கொலை செய்வதற்கு தடுக்கப்பட்ட புனித மாதங்களில் ஒன்று அரபுகளுடைய வழக்கத்தில். ஆனால் இந்த வாணிபத்தை கூட்டத்தை மடைக்க போன அப்துல்லா பின் ஜஹ்ஸ் அங்கே அம்ர் இப்னு ஹல்ரமி என்பவனை கொலை செய்து விடுகின்றார்கள். ஹஜம் பின் கைசானையும் உஸ்மான் பின் அப்துல்லாவையும் கைதிகளாக பிடித்து மதீனாவிற்கு இழுத்து வருகின்றார்கள். இதை பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. அப்துல்லாவே, நான் உன்னிடம் இவர்களை கொலை செய்யுமாறு சொல்லவில்லை, எதற்காக நீ அங்கே அந்த ஹல்ரமியை நீ கொன்றாய்? இது போர் தடை செய்யப்பட்ட மாதம் அல்லவா? இந்த சூழ்நிலை ஆக நான் சொன்ன அந்த வரலாற்றுடைய நிகழ்வுகளை பாருங்கள். மக்காவிலிருந்து முகமது அவர்கள் இந்த மண்ணை புறக்கணித்து விட்டு எல்லா துன்பங்களையும் தாங்கிவிட்டு எதிரிபுக்கு சென்று அங்கே தனி ஒரு இஸ்லாமிய அரசை அமைப்பதற்காக அவர்கள் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் போர் தடை செய்யப்பட்ட மாதத்திலே ஒரு வாணிப கூட்டத்திலே ஒருவரை கொலை செய்து விடுகின்றார்கள். இந்த சாக்கு போதும், மக்கா நகரம் கொந்தளித்து எழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வது தெரியாமல் இருக்கும்போது தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றார். நபியே, போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதம் தான், போர் செய்வது தடை செய்யப்பட்டதுதான். ஆனால் போர் செய்வது பெரும் குற்றம் இந்த நாட்களில். ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பதும், அவனை நிராகரிப்பதும், புனித ஹரத்திற்குள் செல்ல விடாமல் தடுப்பதும்,
அங்குள்ளவர்களை வெளியேற்றுவதும் அதைவிட பெரிய குற்றம் என்று இறைவன் வசனத்தை இறக்கிய பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா பின் ஜவுஜுடைய அந்த பணியை அங்கீகரிக்கின்றார்கள். உடனடியாக அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் பிடித்து வைத்திருந்த சஅத் பின் அபீ வக்காஸையும் உத்பான் பின் கஸ்ஸாவையும் நீங்கள் விடவில்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய உஸ்மான் ஹஜம் பின் கைசானையும் உஸ்மான் பின் அப்துல்லாவையும் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அங்கிருந்து 2 பேரை இங்கே விடுகிறார்கள், இங்கே விடுதலை செய்கின்றார்கள். இப்பொழுது உசைரா என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக வாணிப கூட்டத்தை பிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த உசைராவில் போய் அந்த வாணிப கூட்டத்தை மடக்கி பிடித்து விட்டு அங்கே 2 பிரதிநிதிகளை நியமிக்கின்றார்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹையும் ஸைத் பின் ஸைதையும் அங்கே வைத்து விட்டு நீங்க 2 பேர் இங்கே இருங்க, இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு பணி இருக்கின்றது. இவ்வளவு தூரம் நாம் சரி செய்து கொண்டே வந்து விட்டோம், இந்த வாணிப கூட்டத்தை இந்த பாதையை சரி செய்து கொண்டே வந்து விட்டோம். மக்காவிலிருந்து எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கின்றது, முஸ்லிம்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம், முனாஃபிக்களை பிரித்தறிந்து கொண்டிருக்கின்றோம், சிரியாவிலிருந்து மக்காவுக்கு செய்யக்கூடிய அந்த பாதையை தன்வசத்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான காலகட்டம் இப்பொழுதுதான் சிரியாவில் இருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரும் வாணிப கூட்டம் வருகிறது. அதை குறித்த தகவலை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். 50,000 தங்க நாணயம், 1000 ஒட்டகங்களில் பொருள்கள், 40 வீரர்களுடன் மிகப்பெரிய செல்வந்தம் அங்கிருந்து வருகிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபு சுஃபியானுடைய இந்த படையை மடக்கிவிட்டால் நமக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும். இந்த செல்வம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது மக்கத்து வாசிகள் கையிலே கிடைத்து விட்டால் அவர்கள் நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே தோழர்களை அழைத்து விட்டு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மஸ்ஜிது நபவியிலே தொழுகைக்கு பொறுப்பாளியாக நியமித்து விட்டு கொஞ்சம் தோழர்களை அழைத்து விட்டு என்னுடன் நீங்கள் வாருங்கள், நாம் அபு சுஃபியானுடைய படையை மடக்கி பிடிக்கலாம். வழக்கமாக அவர்கள் உசேரா போன்ற இடங்களிலே 100க்கும் மேற்பட்ட வாணிப கூட்டங்களை, வியாபார கூட்டங்களை பிடிக்க செல்வதை போலத்தான் இந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். செல்லும் போது அங்கே தோழர்களிடம் இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி விட்டார்கள் என்ற, அந்த மதீனாவிலிருந்து கிளம்பி விட்டார்கள் அபு சுஃபியானை பிடிக்க என்ற செய்தி அபு சுஃபியானுக்கு கேட்கின்றது. அபு சுஃபியான் லம்லம் என்று சொல்லக்கூடியவனை மக்காவிற்கு அனுப்பி, என்னுடைய மக்கத்து தோழர்களே, நான் மிக பெரும் செல்வத்தை மக்காவிற்கு கொண்டு வருகிறேன். ஏன் சொத்து மட்டும் இல்லை, இது மக்காவுடைய சொத்து. இந்த மக்காவிற்கு நான் கொண்டு வரக்கூடிய இந்த சொத்தை முகமது வழிப்பறி செய்து பிடுங்கிவிட்டால், என்னை கொன்று விட்டால், அதற்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது என்ற தகவலை லம்தம் மூலமாக சொல்கின்றால். லம்தம் வேகமாக சென்று அந்த ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்து விட்டு தன்னுடைய ஆடைகளை கிழித்து விட்டு மக்காவாசிகளுக்கு நாசம் வந்து விட்டது, முகமது படையை கிளப்பி கொண்டு அபு சுஃபியானை அடிக்க பாய்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன பிறகு மக்கா கலக்கம் வருகிறது. ஏற்கனவே அப்துல்லா பின் ஜஹ்ஷ் செய்த அந்த கொலை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த எழுச்சி, எப்படியாவது அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற இந்த சூழ்நிலை, இதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு முடிவு செய்கின்றார்கள். முகமதை நாம் சண்டையிலே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அபு ஜஹில், உத்பா, சேபா போன்றவர்கள் மக்காவிலிருந்து ஒரு பெரும் படையை கிளப்பி கொண்டு வருகிறார்கள். 1300 படை வீரர்கள், 100 குதிரைகள், 600 கவச உடைகள், 1000 ஒட்டகங்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஒரு புறம் அபு சுஃபியானுடைய படை நெருங்கி கொண்டிருக்கின்றது, இன்னொரு புறம் மக்காவிலிருந்து நம்மை அழித்தொழிப்பதற்காக ஒரு படை கிளம்பி விட்டது. இப்போ எங்கே நாம் போவது? இறைவன் திருமறை வசனம் சூரா அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகின்றான், அவர்களில் 2 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் உம்முடைய கைக்கு கண்டிப்பாக கிடைப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அழைத்து வந்தது சண்டைக்காக அல்ல. எதற்காக அழைத்து வந்தார்கள்? வாணிப கூட்டத்தை மடக்குவதற்காக, பெரிய யுத்தத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அழைத்து வரவில்லை. அவர்களுடன் 80 அல்லது 86 முஹாஜிர்களும், அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 61 பேரும், கஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்த 171 பேரும் இருந்தார்கள். அவ்வளவுதான். ரொம்ப 315 என்ற அறிவிப்பில் வருகிறது, 313 என்று வருகிறது, 317 வருகிறது, 319க்கு அதிகமாக இல்லை பல அறிவிப்புகளில் நாம் தெரிந்த வரைக்கும். எனவே 315 பேர், 317 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு அவர்கள் வந்தபோது அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் இப்பொழுது அவரிடம் இருந்து 2 குதிரை தான், குதிரை வைத்திருந்து அந்த படையிலே எதிரிகளிடம் ஏராளமான குதிரைகள் இருக்கின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையிலே ஜுபைர் இப்னு அவ்வாமும் மிக்தாத் இப்னு அஸ்வதுடைய கையில் 2 பேர் குதிரை தான் இருக்கிறது, 70 ஒட்டகங்கள் தான் இருக்கிறது.
எந்த அளவு சூழ்நிலை என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்துல 3 பேர் மாறி மாறி பயணிக்கணும். மர்சத் இப்னு அபு மர்சத் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர் மாறி மாறி ஒரு ஒட்டகத்துல பயணம் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தலைவர், அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க இந்த ஒட்டகத்துல ஏறி வாருங்கள், நாங்கள் இருவரும் நடந்து வருகிறோம் என்று அலியும் மர்சத்தும் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை விட நீங்கள் ஒன்றும் பலசாலிகள் அல்ல, என்னை விட நீங்கள் ஒன்றும் பலசாலிகள் அல்ல, உங்களை விட இறைவனிடம் தேவையற்றவனும் அல்ல, நான் எனக்கு தேவை இல்லாமல் அல்ல, இறைவனிடம் நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே 3 பேரும் கொஞ்ச தூரம் நீங்க, கொஞ்ச தூரம் நான், கொஞ்ச தூரம், இப்படியாக ஒன்றுமில்லாமல் படை வலிமை இல்லாமல் ஒரு மிக பெரும் படையை எதிர்த்து இங்கிருந்து அந்த படை கிளம்பி கொண்டிருக்கின்றது. எதிரே பெரும் படை திரும்பி வருகிறது. எங்கே செல்வது? இப்ப தோழர்களை வைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். அன்பு தோழர்களே, நான் உங்களை எல்லாம் அழைத்து வந்தது அபு சுஃபியானுடைய வாணிப கூட்டத்தை மடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய இல்லத்திலிருந்து நான் வெளியே கிளப்பி கொண்டு வந்திருந்தேன். ஆனால் மக்காவிலிருந்து ஒரு மிக பெரும் படை நம்மை அழித்தொழிக்க வருகிறது. நாம் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்காவை வருகின்ற படையை எதிர்வர்த்து போர் புரிவதா, அல்லது வாணிப கூட்டத்தை மடக்கி அவரிடமிருந்து அந்த பொருளை நாம் கைப்பற்றுவதா? பல தோழர்களுக்கு என்ன ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், இந்த வாணிப கூட்டத்தை பிடித்து விடலாம், அதுக்காகத்தானே நம்ம வந்தோம், சண்டை போடுறதுக்காக வரலையே. ரெண்டாவது, இந்த பெரும் பொருளாதாரம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு திருப்பி பிற்காலத்தில் ஒரு பெரும் படையை கொண்டு மக்காவை நாம் படையெடுத்து செல்லலாம் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முடிவெடுக்கவில்லை. மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து அங்கே சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் என்ன முடிவெடுக்கின்றீர்களோ அந்த முடிவுதான் எங்களுடைய முடிவு. எனவே நீங்கள் எங்களிடமெல்லாம் ஆலோசனை கேட்காதீர்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு என்ன வருகிறதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள் என்று அந்த மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை, தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தோழர்கள் மத்தியிலே ஒரு மாதிரியான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் யாரையோ தேடுகிறது. அப்படி பார்க்குறாங்க, இங்க பார்க்குறாங்க. இந்த பதில் அவர்களுக்கு திருப்தி இல்லை, நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, அன்சாருடைய தலைவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்கள் யாரை தேடுகிறது என்பது எனக்கு தெரியும், நீங்கள் என்னைத்தான் பார்க்கின்றீர்கள், அன்சாரியுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து தான் நீங்கள் கேட்கின்றீர்கள், தெரிந்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். பையத்துல் அகபாவிலே உங்களிடம் நாங்கள் உறுதி பிரமாணம் எடுத்த அந்த நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த உறுதி பிரமாணம் எடுக்கக்கூடிய அந்த நாளிலே அங்கிருந்து ஒரு தோழர் கேட்டார், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், முகமதை உங்களை நம்பி ஒப்படைக்கும் போது அவர்கள் மீது யாரேனும் அவர்களை தாக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லும் போது, நாங்கள் நன்றாக உணர்ந்துதான் யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய கைகளிலே நாங்கள் சத்தியம் செய்து தந்தோம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உயிர், எங்களுடைய உடைமை எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனுடைய பாதையில் இறை தூதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் யா ரசூலுல்லாஹ் அன்று உங்கள் கைகளிலே நாங்கள் சத்தியம் செய்து தந்தோம், நீங்கள் துணிந்து முடிவெடுங்கள் யா ரசூலுல்லாஹ். இந்த அன்சாரிகள் நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலே வருவார்கள், நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள், கடலுக்கு நீங்கள் சென்று கடலிலே குதியுங்கள் என்று நீங்கள் கட்டளையிட்டால் யா ரசூலல்லாஹ் மறு பேச்சு என்று அன்சாரிகள் அனைவரும் கடலிலே குதித்து செத்து போவோம் என்று சொல்லி காட்டி வீர உரை நிகழ்த்தினார் சஅத் பின் முஆத். நீங்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய எதிரிகளை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தலைமையில் நாங்கள் படையேந்தி வருகிறோம் என்று சொல்லி போருக்கான அங்கே ஒரு உத்வேகத்தை அங்கே கொடுக்கின்றார். போர் தொடங்க இருக்கின்றது. அவர்கள் மக்காவிற்கு செல்கின்றார்கள். மக்காவிலிருந்து வரக்கூடிய படையை எதிர்கொள்கின்றார்கள். அபு சுஃபியானுக்கு தகவல் வருகிறது. அபு சுஃபியான் வருகின்றார். அங்கே வந்து அங்கிருந்து ஒரு தோழரை பார்த்து விட்டு, அது தனி வரலாறு. அபு சுஃபியான் வந்து ஒரு ஒட்டகத்தினுடைய சாணத்தை எடுத்து பார்க்கின்றார். அதில் இருந்த பேரித்தங்கனியை எடுத்து பார்க்கின்றார். இது மதீனத்து பேர்த்தங்கனி, எனவே முகமது அவர்கள் மக்கா படையை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அவர் பாதையை திருப்பி அவர் மக்காவிற்கு வேறொரு பாதையில செல்ல ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது இந்த மக்காவிற்கு செல்லக்கூடிய அந்த பாதையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே மக்காவில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழ்கிறது என்று சொன்னால், மக்காவில் வந்து போருக்கான யுத்தம் தயாராகி கொண்டு இருக்கின்றது. அபூஜஹில் ரொம்பவும் ஆக்ரோஷமாக இந்த யுத்தத்திற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கே அபூலஹபுக்கு அந்த யுத்தத்திற்கு வர முடியாது என்று சொல்லி அவர் பிணை தொகையை வந்து கொடுக்கின்றார். அங்கே ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றார். அவர் சொல்றார், உத்பா இப்னு ரபியிடம் போய் சொல்றார், உத்பாவே,
அபூ சுஃபியான் கொஞ்சம் சேஃபா திரும்பிட்டு இருக்கதா தகவல் வருது. நாம் எதற்காக வீணாக மதீனாவில் சென்று சண்டை போட வேண்டும், ஏன்னா இந்த படையை கொஞ்சம் வாபஸ் வாங்கிட்டா என்ன என்று சொல்லி ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்லும் போது உத்பா இப்னு ரபி சொல்லார், எனக்கும் அதுதான் தோணுது. நாம் இப்ப சண்டை போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நாம் என்ன செய்வோம், அபூ ஜஹீல் சொன்னா கேட்க மாட்டான். நீர் வேண்டுமென்றால் அபூ ஜஹீலிடம் சென்று நீங்க இந்த யுத்தத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யலாமே என்று சொல்லும் போது உத்பா நேரடியாக அபூ ஜஹீலிடம் வர்றாரு. அபூ ஜஹீலே, உண்மைதான் யுத்தத்துக்கு கிளம்பியது, ஆனால் இப்போ அபூ சுஃபியான் பாதுகாப்பாக இங்கே வருவதாக தகவல் அனுப்பிவிட்டார். இரண்டாவது, இப்போ போய் நம்முடைய சகோதரனை அடித்துக் கொள்வதனால் என்ன ஒரு மாற்றம் வந்துவிடப் போகிறது, என கொஞ்சம் பொறுத்து இருப்போம், இப்பொழுது நாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னவுடன் அங்கு கடுமையான கோபம் வருகிறது. அபூ ஜஹீல் சொல்கின்றான், நுரையீரல் பெருத்து விட்டது உத்பாவிற்கு, தொடை நடுங்கியா இருக்கியே என்று சொன்னதும் உத்பாவிற்கு ஒரு மாதிரி அவமானமாகி விடுகிறது. உத்பா உடனே சொல்றாரு, இல்ல, எனக்கு யாருக்கு நுரையீரல் பெருத்து விட்டது என்பதை நாம் பார்க்கலாம், சண்டைக்கு கிளம்புவோம் என்று சொல்கின்றார். ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஹதுரமியுடைய சகோதரனை பார்த்து அபூ ஜஹீல் கூப்பிடுறாங்க, பாபா உன் சகோதரனை தான் அங்க அப்துல்லா பின் ஜஹஸ் கொலை செய்தாரு, அவருக்கு பழி வாங்க வேண்டாமா, நீ வீதி வீதியா போய் கத்திக்கிட்டே போ, என்னுடைய சகோதரனை கொன்றதுக்கு பழி வாங்க வேண்டும், என்னுடைய சகோதரனை கொன்றதுக்கு பழி வாங்க வேண்டும். மக்காவில் வெறுப்பேத்தி அந்த படையை மீண்டும் கிளப்பி கொண்டு படையில் யாரெல்லாம் பின்வாங்கினார்களோ அவர்களை உசுப்பேத்தி அவர்களை பின்வாங்கியவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டித்தான் இந்த படைக்கு அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். இதே போன்ற ஒரு நாள் ரமலான் 16ஆம் தேதி அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். ரமலான் 17 நோன்பு வைத்த நேரத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே முதலாக அந்த ஆண்டு நோன்பை கடமையாக்கப்பட்ட அந்த கால பொழுதில் தான் இந்த யுத்தம் பத்ரிலே நடக்கின்றது. பத்ரில் நடக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியல எதிரிகள் எவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்கள் என்று. அங்கே 2 நபர்களை அனுப்பி அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இங்கிருந்து போய் அவங்க சொன்னாங்க, எவ்வளவு கணிக்க முடியல, ஆனால் ஒரே ஆரவாரமாக இருக்கிறது, ஒரே பாடலாக இருக்கிறது, ஒரே கும்மாளமாக இருக்கிறது, பெண்களை வைத்து ஆடி பாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது ஒரு நுட்பமான கணக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு கேள்வி அங்குள்ளவரிடம் கேளுங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அவங்க சாப்பிட்றாங்க, எத்தனை ஒட்டகம் குறைகிறது என்று பாருங்கள் என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க 9 அல்லது 10 ஒட்டகம் ஒரு நாளைக்கு குறைகிறது என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 9 அல்லது 10 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவதற்கு அங்கு ஆள் வந்திருக்கிறது என்று சொன்னால் 1000 பேருக்கு அந்த மேலே இந்த படை இருக்கிறது என்று சொன்னார்கள். திருமறையிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக சூரா அன்ஃபாலிலே சொல்லி காட்டினார், நபியை உமக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை நாம் குறைவாக காட்டினோம், அதிகமாக காட்டினோம், என்ன அவருடைய பலம் என்ன என்பதை உங்களுக்கு நான் அறிவித்து காட்டினேன். அதே போல உங்களுடைய எண்ணிக்கை அவர்களுக்கு குறைவாக காட்டினோம். நபிக்கு அந்த படையை குறைவாக காட்டினா என்னன்னா நம்பிக்கை, கொஞ்சம் படம் தானே ஜெயிச்சிடலாம் என்று அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக கனவிலே அவர்களுடைய எண்ணிக்கை உமக்கு குறைவாக காட்டினோம், அவர்களுக்கும் இந்த படையிலே நீங்க குறைவாகத்தான் இருக்கிறதை காட்டினோம், என்னன்னா ஊதியர்லாம் இவங்கெல்லாம் சின்ன கூட்டம் தானே என்று அவர்கள் மமதையில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அப்பொழுது அவர்கள் அந்த பத்ர் என்ற இடத்தை அடைந்த பிறகு பத்ரில் உள்ளே நுழைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயரமான ஒரு இடத்திலே ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அங்கே தங்குவதற்கான சூழ்நிலை வரும்போது ஹிபா பின் முந்திர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்கின்றார், யார சொல்லலாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா அல்லது இது அல்லாஹ்வின் மூலமாக உங்களுக்கு தந்த வஹீயின் மூலமாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீர்களா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன விஷயம் சொல்லுப்பா, இந்த இடம் சரியில்லை அப்படிங்கிறத நான் கணிக்கின்றேன், இது நீர்நிலை இல்லாத பகுதி, எனவே நாம் இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சாதாரண நபித்தோழர் சொல்லும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிபா பின் முந்திருடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள், சரி நீ சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இடத்திலிருந்து நாம் அந்த இடத்திற்கு மாற்றம் செய்யலாம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு மாற்றம் செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபாலிலே சொல்லி காட்டியதை போல அங்கே அவர்களுக்கு மழையை இறக்குகின்றார். புழுதி பிடிந்த அந்த காற்றினால், பயணத்தினால், நோன்பினால், சோர்வாக களைப்பாக காணப்பட்ட அந்த சின்னஞ்சிறு கூட்டத்திற்கு மழையின் வாயிலாக நம்பிக்கையும் அமைதியும் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். உங்களுடைய உள்ளங்களில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காகவும் உங்களுக்கு அமைதியை தருவதற்காகவும் இறைவன் மழையை அனுப்பினான் என்று சொல்லி காட்டுகின்றார். அந்த மழை பெய்த பிறகு நீர்நிலையெல்லாம் நிரம்புகின்றது.
இப்பொழுது போருக்கான அந்த சூழ்நிலை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த களத்திற்கு அவர்கள் அழைத்து வருகின்றார். பத்ருடைய அந்த கைதிகள் எல்லாம் வரிசையாக நிறுத்தப்படும் போது ஒவ்வொருவராக கொண்டு வந்து 4000 திர்ஹம் பிணை கைதிகளாக விடுதலை செய்து கொண்டிருக்கும் போது ஆஸ் பின் ரபியாவுடைய முறை வருகிறது. ஆஸ் பின் ரபியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்த மகள் ஜெய்னபுடைய கணவர். அவருடைய பிணை தொகையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு தங்க மாலையை கொண்டு வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் கனிந்த இடம் அந்த யுத்த களம். அவர்கள் வாங்கி விட்டவருடைய முகம் வாடி விடுகிறது. அவர்கள் கண்கள் கலங்குகின்றன. அவருடைய முகம் செந்நிறமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்த்த தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மருமகனை விடுவிப்பதில் உங்களுக்கு ஏதேனும் கலக்கம் இருக்கிறதா என்று கேட்டபோது, அது அல்ல, என் அன்பிற்கு நீ கதீஜா, என் பாசத்திற்கு நீ கதீஜா. அந்த அன்பு மனைவியுடைய கழுத்தில் கிடந்த நகை ஒரு பிணை கைதியுடைய அடிப்படையில் தான் என்னுடைய கரங்களில் வந்து சேருமா என்று நான் எண்ணிய போது நான் கலங்குகின்றேன். இந்த ரசூலுல்லாஹ் உங்களிடம் எதுவும் கேட்டதில்லை, எனக்காக நீங்கள் ஒன்று செய்வீர்களா? என் அன்பு மனைவியுடைய கதீஜாவே என்ற நகை, இதை நீங்கள் விட்டு தருவீர்களா என்று கேட்டார்கள் என்று சொன்னால், உலகத்தில் அதற்கு இணையான ஒரு காதல், அதற்கு இணையான ஒரு அன்பு, தன் அன்பு மனைவியுடைய கழுத்தில் கிடந்த ஒரு நகை அடகு பணமாக வைக்கக்கூடாது, அது கதீஜாவிற்கு அளிக்கப்பட கொடுமை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த நகையை நீங்கள் ஆசிடமே கொடுத்து அதை மீண்டும் மக்காவிற்கு அவரை அனுப்பிவிடுங்கள், அவரிடம் பிணை தொகையை வாங்காமல் நீங்கள் அனுப்பி விடுவீர்களா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பாஸிடம் நாங்கள் பிணை தொகை வாங்காமல் அனுப்பிவிடட்டுமா என்று கேட்டபோது சொன்ன அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸிடம் 2 மடங்கு பிணை தொகையை வாங்கி விட்டு விடுங்கள் என்று சொன்ன அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவிற்காக அந்த நகையை வீட்டுக்கு கொடுத்து அப்படியே ஆசை அனுப்புகின்றார்கள். அந்த இடத்தில் தான் ஆஸ் நொறுங்கி போகின்றார். வெளியே சென்று அழைத்து விட்டு ஆஸ் பின் ரபியாவுடைய தோளில் தட்டிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஆசை பிணையத்திலே உனக்கு இல்லை, உன்னிடம் ஒன்று கேட்பேன், என் அன்பு மகள் ஜெய்னபை மட்டும் நீ அனுப்பி வை. ஜெய்னபை வேகமாக சென்று அவர் அனுப்பி வைக்கின்றார். ஜெய்னப் பத்திரமாக அங்கே திரும்புகின்றார். மீண்டும் ஒருமுறை பிடிபடுகின்றார் ஆஸ் பின் ரபிய பிடிபட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இன்னொரு காலத்தில் அது ஒரு நீண்ட நெடிய சம்பவம். ஆஸ் பின் ரபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு கண்ணியமான மனிதரை யாரும் பார்த்திருக்க முடியாது, அவர்களை போன்ற ஒரு ஆசானை உலகத்தில் யாரும் பார்த்திருக்க முடியாது. அவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார், நான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன் என்று சொல்லி காட்டினார். இன்னும் ஏராளமான சம்பவங்களை இந்த பத்ருடைய வாயிலாக நாம் தெரிந்து கொண்டே போகலாம். இந்த பத்ர் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு இந்த பத்ரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருள்கள் விஷயத்தில் மூமின்களுக்கு கட்டளை இடங்குகிறது. அன்பால், அந்த அன்பாலை குறித்து, அந்த கனிமத்து பொருள்களை அவர்கள் குறித்து கேட்கின்றார்கள். அது குறித்து என்னவெல்லாம் பேசப்பட்டது? இந்த மக்கத்து குறைசிகள் அந்த மக்கத்திற்கு திரும்பிய பிறகு அவர்கள் என்னவெல்லாம் நடந்தார்கள்? அங்கே எழுந்த அந்த யுத்தத்திலிருந்து மக்கா வீரர்கள் திரும்புவதற்குள் அஸ்ரப் போன்ற கவிஞர்கள் அங்கே என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் கட்டி மதீனாவை கலங்கடித்தார்கள். அதற்கு என்ன பதிலடி எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? அந்த கஸ்வா ஒட்டகம் மதீனாவை சென்று சேர்ந்த பிறகு அங்கு நடந்த நிகழ்வுகள் என்ன? ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தலைவீரி கோலமாக அங்கே சபதம் எடுத்து ஒரு சபதத்தை நிறைவேற்ற காத்திருந்தாலே அந்த சபதம் என்ன? அபூஜஹிலுக்கு என்ன நேர்ந்தது? அடுத்த சில நாட்களிலே அபூஜஹிலுடைய அபூலஹபுடைய மனநிலை என்னவாயிற்று? மக்கா 1 மாத காலம் துக்கமாக கொண்டாடியதே, அதனுடைய நிலை என்ன ஆயிற்றது? எந்த வாணிப போட்டத்தை மடக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி சென்றார்களோ அந்த அபூ சுஃபியானுடைய நிலை என்னவாயிற்றது? அந்த ஹிந்துடைய தந்தையை போராடி கொன்ற ஹம்சா, அவருக்காக அந்த கருப்பு நிற அடிமை செய்த அந்த காரியம் என்ன? ஏராளமாக வரலாறு விரிந்து கொண்டே போகின்றது. மக்கத்து, அதற்கு பிறகு பனு கைனுகா குலத்தினருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அடி என்ன? இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. வாய்ப்பு கிடைத்தால் அது 2ஆம் பகுதியாக இன்னொரு முறை சந்தித்து பேசுவோம்.